கேமிங் பாஸ் அதாவது ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். நம்ம இன்னைக்கு நோக்கம் பார்த்தீங்கன்னா மைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் சொல்லலாம் எஸ்எம்பியோட பார்ட் 5 தான் கைஸ் பார்க்க போகிறோம். இதை நம்ம பேஷனில் அடிக்க போகிறோம். கல்யாணம் வந்தால் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் வராங்க கைஸ். ஒரு ஊரே உள்ளதாக இருக்க முடியாது கைஸ். நான் போட்டு எல்லாத்தையும் போட்டு பொழப்பான்னு போட்டுருக்கேன். வரப்போ போயிட்டு இருந்தேன், போகாதே இருக்கே இருக்குது. அதையும் கொஞ்சம் பாதி போக வேஸ்ட் பண்ண பார்க்குறாங்க. உங்களை அடிக்க எனக்கு கேண்டே 14 தானே இருக்கணும். பார்த்து தக்க செத்துங்கிட்ட அடி வாங்கி யூஸ் பண்ணிட்டான் வீணாக போனவனே செத்துருக்கா. என்ன ஆகவே மாட்டீங்க. ஒரு டபுள் ஷாட்லாம் அடிக்க சூப்பராக இருக்குது. நல்லா போனான்னு சொன்னாங்க. வந்துட்டேங்க சார் செத்துட்டு கொண்டாங்க. சொல்லி எனக்குள்ள வந்து ஒரு 5x5 பிளாட்ஃபார்ம் பண்ணிட்டு சுற்றி அப்படியே ஐயோ 9 பிளாக் வரைக்கும் கைஸ். அதனால் நான் இங்கே பார்த்தா திரும்பி அந்த இடத்துக்கு வந்தா உங்கள் கட்டி முடிச்சு திரும்பி இங்கே வந்தேன் கைஸ். பார்த்தா பார்த்தா 2 டைமண்ட் பிளாக் இருக்குது. சரி செஸ்ட் இருக்கு கைஸ், எடுத்துருவோமா எடுக்குமா ஐயோ உடச்சுட்டே போயிட்டு அக்க விட மாட்டேறாங்க கைஸ். ஐயோ கைஸ் ஜஸ்ட்டில் கைஸ் கைஸ் ஒரு செகண்டில் போயிடுச்சு கைஸ். ஒரு செகண்டில் சரி 1 செகண்ட் தான் கைஸ். ஜஸ்ட் கைஸ். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அயன் இடத்துக்கு வந்தாச்சு. சரின்னு சொல்லிட்டேன். அயனை பார்த்தா ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது. கீழே போனால் எல்லாமே ரெடியாக அடிக்கிற மாதிரி அடிக்க இருட்டுனால சாக மாட்டேன், எரிய மாட்டேன். சாப்பிட்டா ஒரு இடம் சுற்றிட்டேன். இவங்களாம் எதுக்கு வரையான் என்ன ஃபைட் ஏறா இவங்க ஏறுவோமா ஏற முடியுமா? ஏறி ஏற மாட்டேங்கிறான். ஏற மாட்டாங்க சொல்லிட்டு கைஸ் தான் பேங்க் ஃபார்மு. நான் எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ லைட்டாக ஹாஸ்பிட்டல் பண்ணியிருக்கோம். என்ன உடச்சுமா ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை கைஸ். ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பக்கெட் எடுத்துங்க, தோண்டிக்கிங்க, ஊற்றிட்டு தோண்டிகிட்டே வாங்க. இப்படி நிற்கிற மாதிரி இதுக்கு ஒரு பிளாக்கு மேலே வராது, அது தண்ணி வரல நின்றும் ஸ்லோ. அவங்களுக்குள்ள ஹாப்பர் வச்சுட்டு ஹாப்பர் வந்து செஸ்ட்டோட கனெக்ட் பண்ணிடுங்க. சிட்டப் போட்டு உட்காந்துட்டு போனால் தான் க்ரௌஸ் பண்ணிட்டு தான் போக முடியும். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இங்கே உட்காந்தா இந்த பக்கமாக ஏதாச்சும் ஒரு பக்கம் எந்த சைடாக நான் பண்ணலாம், நான் அந்த பக்கமே பண்ணலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு இங்கேக்குள்ளே ஃபுல்லாக பேம்பு வச்சிடணும். ஃபுல்லாக பேம்பு இங்கே வரைக்கும் வச்சுப்போம். நான் வைக்கணும்னு நினச்சேன், வைக்க முடியல. நம்மகிட்ட தான் இது இல்லை, அதனால் விட்டுருவேன். ஓகே இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கிடக்கான்னு இப்போ இது கொடுத்து வச்சுருப்போம் கிடக்கான்னு. ஐயோ மாற்றிக்கிட்டு வேறு எங்கேயாச்சும் வச்சுருப்போம். ஐயோ அதோட உடச்சிக்குவோம். உடச்சாச்சு. ஐயோ ஏண்டா வைக்கிறீங்க? ஓகே சரி இப்போ எப்படி திரும்பி இங்கே வந்துச்சு? சரி உடப்போம். சரி இப்போ ஒன்றும் இல்லை கைஸ். ஜஸ்ட் இந்த மாதிரி பிஸ்டலை அந்த பேம்பு நோக்கி வைக்கணும். இப்போ ஐயோ அதுக்குள்ளே வளருது, ரொம்ப ஸ்பீடாக வளருது. ஓகே சூப்பர், ஃபார்ம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே இங்கே இன்னும் இங்கே ஒரு பிஸ்டல் இல்லை, இங்கே என்ன பண்ணுறது? சரி ஓகே இந்த இங்கே ஒரு ஐடியா கிடச்சிருக்குண்ணா. இங்கிட்டு இங்கே செஸ்ட்டுக்கு எப்படி செஸ்ட்டாக பண்ணிட்டு அது எதுவும் கலெக்ட் ஆகாதான்னு தெரியும். அதனால் இங்கேயும் கலெக்ட் பண்ணிட்டு இது இந்த பிஸ்டல் இந்த கோல்டு ஸ்டோன் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த இங்கே பிஸ்டல் வச்சுருவோம். அந்த பிஸ்டலை இன்னும் பெரிய நல்லா கைஸ் நினச்சேன். நம்மகிட்ட அந்த இது இல்லை கைஸ், அதுன்னு குவாட்ஸ் இல்லை கைஸ், இந்த நெதர் குவாட்ஸு. அப்புறம் நான் அந்த பேஷனில் தான் நிறையா இருந்துச்சு. போய் டக்குன்னு எட்டு வருவோம். அப்புறம் போயிட்டு அடுத்த இந்த பாட்டில் எடுக்க முடியுமான்னு தெரில. அந்த தான் அவனுடைய ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். லூட் அடிக்க கடைசிக்கு போய் முடியல கைஸ். ஸோ பேஷன் லூட்டிங்க அப்படியே எடுத்து விட்டு பார்ட் 7 பார்ட் 6 பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பார்ட் 5 பார்த்தப்போ நான் மேலே ஒரு கோர்ஸ் சும்மா கட்டிக்கிங்க. இதுக்குன்னா துணைக்கு இருக்குதா. இப்போ வந்து இந்த பக்கம் அதுக்கு ஆப்போசிட் சைடாக இங்கே இருக்குண்ணா. நான் நிற்கிறேன் பாருங்கள். ஃபார்முக்கு எந்த பக்கம் நிற்கிறேன்னு நல்லா பார்த்துருக்கேன். இந்த பக்கம் இறங்கிட்டு இங்கே ஒன்று ரெட் கலர் நம்மளை நோக்கி இருக்கணும், பின்னாடி நோக்கியா ஃபார்முக்கு இந்த பக்கம் தெரியும். புரியும்னு நினைக்கிறேன். எடுத்துட்டுமே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் எப்படி வைக்கிறேன்னு உங்களுக்கு புரியும். மட்டும் தான் வைக்கிறேன். பின்னாடி அப்படியே ரெஸ்டோன் அதை சும்மா கலெக்ட் பண்ணிவிட்டால் போதும். ஒர்க்காக ஒரு ரெஸ்டோன் இருந்தால் விட்டும் போதும். சரி ரெஸ்டோன் வச்சாச்சா. இப்போ வந்து என்ன ஆகுனா எப்படி ஒர்க் ஆகும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. அது மாதிரி சைடில் லைட்டாக அந்த இது மட்டும் லைட்டாக க்ளோஸ் பண்ணிக்குவோம். சரி இங்கே வேலை கிடச்சி இங்கேக்குள்ளே ஓகே. இங்கே வந்து தீர போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம் தானே, ஆமாம் தீர போகுது. இந்த பக்கம் இங்கே இருக்குல்லையா? இங்கேக்குள்ளே வேணாம். ஆனால் இங்கே விளையாச்சிடுவோம். கேப் இருக்குல்ல. ஓகே சரி கிளாஸ் வரமிட்ட இல்லை, என்ன பண்ணலாம்? ஏறுவோம் அதில். சரி ஏறிப்போம். இன்னும் ஏற முடியல. அப்புறம் நான் ஐயோ இதில் இருக்கிற அங்கிட்டு ஓகே கேஸ் வந்துட்டேன். நான் கிளாஸ் எடுத்துருக்கேன். கிளாஸ் இங்கே க்ளாஸ் கவர் பண்ணிட்டோன்னா வளர்றது நமக்கு தெரியும். இந்த அளவுக்கு வளரலாம் வளருதான்றது. லைட்டாக டெக்கரேட்டிவ் பண்ணிக்கலாம். நான் ஆஃப்லைன் டெக்கரேட் பண்ணி டெக்கரேஷன் பண்ணி வச்சிடுறேன் கைஸ். இப்போதைக்கு இதை மட்டும் பண்ணுவோம்.
தொட்டு கடனை கிளாஸ் வச்சு கவர் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணோம்னா மேலே அங்கே ஐயோ சொன்ன வச்சுட்டு சரி பரவாயில்ல நம்மகிட்ட இருக்குது. பட்டு ஆக்சுவலாக அதனால் வச்சுருவோம். அது அப்படி இதுக்கு ஜஸ்ட்டு இது மட்டும் இதுக்கூட ஒட் பிளான்ஸ் எடுக்கணும். கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒட் பிளான்ஸ். ஓகேவா எடுத்து போதும். இது 20 விட்டு இருக்கா? ஓகே கைஸ். இன்னும் கொஞ்சம் அயனை போயிட்டு வந்துட்டேன் கைஸ். அங்கே இது என்னது அங்கே இதில் அயன் ஃபார்மில் இருந்து இன்னும் கொஞ்சம் அயன் கிடச்சா அதையும் எடுத்து வெட்டு வந்துட்டு பிளாக் ஆஃப் அயன் செஞ்சுட்டு அந்த இது ரூமை ஃபில் பண்ணணுன்றனால கைஸ் ஒரு கிராஃப்ட்னு ஒன்று கிடச்சிருக்கு. அந்த கிராஃப்டருக்கு டிஸ்பென்ஸ் ட்ராப்பரு அப்புறம் வேறு என்ன கேட்டாங்க நம்மளோட தெரில விடுங்க. டிஸ்பென்சரும் இன்னும் செஞ்சு வச்சிருக்கேன். எதுக்குன்னு தெரில. சொல்லுங்க விட போகுது. ட்ராப்பரு அப்புறம் வந்து கிராஃப்டிங் டேபிள் தேவைப்படுதான். டக்கு நான் செஞ்சுட்ருக்கேன். வேறு நம்ம ஜஸ்ட்டு செய்யணும். இதை கையிலே செஞ்சிடலாமேன்னு நினைக்கலாம். இது வர மாட்டேங்குது. எப்படி பண்ணுறது? இப்போ கைஸ் ஒன்றும் இல்லை. பட் ஜஸ்ட்டு நீங்கள் இந்த பட்டனை மட்டும் வாங்கினா அது செஞ்சு தூக்கி போட்டுருவோம். ஆனால் என்ன இது ரிப்பீட்டட் வாட்ச் பண்ணால் தான் சல்லுன்னு வரும். இல்லாட்டி வராது. நமக்கு சல்லுன்னு நம்ம அமுக்கி தான் வரணும். இது நான் கையிலேயே அமுக்கிடுவேன். சும்மா இருக்கட்டும். அதுக்கும் 1.21 அப்டேட் தான் வச்சுங்க. இன்னும் விளாடுறது 1.21 கேட்டிங்கன்னா இல்லை 1.20 தான் விளாட்றேன். அதில் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.21 அப்டேட் அப்படின்னு காட்டும். அதை ஆன் பண்ணிங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. ஓகே இந்த வீடியோ தான். அந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். நம்ம சேனல் நிறைய பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. அடுத்த பாட்டுக்கு லைக் டார்கெட் வந்து 6 தாங்க. ஓகே பாய் டாட்டா பாய்.